6 பாசுரங்களா கூப்பிட்டு பார்த்தாச்சு. சந்திரன் என்னவோ வரதா தெரியல. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என்னடா குழந்தைன்னு நினைச்சுட்டியா? பாலகன். சந்திரன் கேட்டான், அவன் உலகத்தெல்லாம் விழுங்கி இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், இதனால எனக்கு என்ன ஆக போறதுன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, என்ன பண்ண போறான் தெரியுமா? இப்ப அடுத்து நீ வரலன்னா அப்போ எப்படி உலகத்தையே விழுங்கினானோ, இப்போ ஒரே பாய்ச்சலா பாஞ்சு சந்திரா உன்னை பிடிச்சிருவான். அனுமான் கூட சூரியனை பிடிக்கல, நடுவுல இந்திரன் அடிச்சுட்டான். எங்க கண்ணன் அப்படி எல்லாம் கிடையாது. அவன் ஸ்ட்ரெயிட்டா போவான், சந்திரனையே பிடிச்சிடுவான். பிடித்து கொள்ளும். உன்னை பிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவ? இன்னொரு பிரச்சனை பாத்துக்கோ சந்திரா, இந்த ராகு கேதுவாவது உன்னை பிடிச்சிட்டு அப்புறம் விட்டுடுவா. சந்திர கிரகணம்னு பார்க்கிறோம் அல்லவா? அப்ப ராகு கேது இவாள்லாம் சந்திரனை பிடிப்பா, ஆனா விட்டுடுவா. ஆனா எங்க கண்ணபிரான் இருக்கானே, கருப்பு குழந்தையோ விடாது கருப்பு, புடிச்சுட்டா விடமாட்டான். அதனால சந்திரா, நீ தேவையில்லாம அவனை அவமானப்படுத்தாத. அவன் யார் தெரியுமா? திருமால், பரம்பொருள் அவன். அப்படிப்பட்ட பெருமாளை குழந்தையா வந்துட்டாங்கிற காரணத்துக்காக மதியாதே. மதியாதேன்னா அவமதியாதே, அவமதிக்காதேன்னு அர்த்தம். பகவான் குழந்தையா வந்திருக்கான்னா ஆஹா குழந்தையா வந்தானேன்னு கொண்டாடணுமே ஒழிய, குழந்தைதானே இப்படின்னு அபச்சாரப்பட்டவாள்லாம் இருக்கா இல்லையா? இந்திரன் என்ன பண்ணா? சாதாரண ஆயர் பிள்ளை தானே, இவனுக்கு என்ன அவ்வளவு திமிரு? மழை பொழிகிறேன் பாருன்னு பொழிஞ்சு காமிச்சான். கண்ணன் என்ன பண்ணா? கோவர்தன மலையே தாங்கி பிடித்து இந்திரன் கர்வத்தை அடக்கினானா? பிரம்மா என்ன பண்ணார்? சாதாரண பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு கன்றுக்குட்டிகள், கண்ணனுடைய நண்பர்கள் எல்லாரையும் குகையில அடைச்சு வச்சார். கண்ணன் என்ன பண்ணான்? பிரம்மாவின் கர்வத்தையும் போக்கி அவர்களையும் மீட்டு கொடுத்தான். அந்த வரலாறும் தெரியும் அல்லவா? அதனால சின்ன பையன் நினைச்சு அவனை அவமானப்படுத்தாத. நீ அன்போடு வந்தால் கண்ணன் தான் இறங்கி உன்னோடு விளையாடுவான். ஆனா அவனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் மேல அவன் பறந்து உன்னை பிடிச்சிருவான். உன்னை பிடிக்கக்கூடிய எல்லா திறமையும் ஆற்றலும் எங்க கண்ணனுக்கு உண்டு. ஜாக்கிரத சந்திரா, உனக்குதான் பெருந்தன்மைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? ஒரு குழந்தை கேக்குறதுன்னா சாமான்யமான குழந்தை கூப்பிட்டாலே நீ வரலாம். சர்வேஸ்வரனே குழந்தையா கூப்பிடுறான், வரணுமா கூடாதா? மாமதி, பெருந்தன்மையும் பெருமையும் கொண்ட சந்திரனே, மகிழ்ந்து ஓடிவா. மகிழ்ந்துனா சந்தோஷமாக அர்த்தம். சந்தோஷப்பட்டு வர வேண்டாம். குழந்தை கூப்பிட்டு சந்தோஷமாக பகவான் நம்மை அழைத்தானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணன் நம்மை அழைத்தானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவன் கூப்பிட்டு நாம போறோம். அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ந்து ஓடிவா. கண்ணன் அடுத்து தூங்க போறான், போன பாட்டிலேயே கொட்டாவி விட்டுட்டான். இதுக்கு மேல கண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, ஓடிவா. சந்தோஷமாவும் வரணும், ஓடியும் வரணும். பெருந்தன்மையோடு சந்தோஷமா ஓடிவா என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம்.